ஓகே, நீங்கள் இப்போ வந்து புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து தமிழில் படிக்கிறது நல்லதா, இங்கிலீஷில் படிக்கிறது நல்லதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். டு பி ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நான் புக்கே படிக்க மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு புக் படிக்கணும்னா யூடியூப்பில் போய் ஆடியோ புக் அப்படின்னு சர்ச் பண்ணி தான் அந்த லிசன் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லைனா ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அமேசானோட கிண்டலில் அப்லோட் பண்ணி கிண்டலில் தான் படிச்சுட்டு இருப்பேன். மோஸ்ட்லி சாஃப்ட் காப்பீஸ் இல்லைனா ஆடியோ புக்ஸ் தான் கேட்டுட்டு இருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட புக் ஒன்று தமிழில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் வச்சுருந்தான், வாங்கிட்டேன். முறையாக வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற மார்க்கெட்டிங் புக், சைக்காலஜிக் புக்கை வாங்கி படிக்கணும்னு வச்சுருக்கேன். ஒரு தமிழ் புக், ஒரு இங்கிலீஷ் புக். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு புக் படிக்கணும்னா தமிழில் படிக்கிறது நல்லதா, இங்கிலீஷில் படிக்கிறது நல்லதா, எதில் படிக்கலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் மாதிரி கொடுக்குறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கிண்டலில் எப்படி புக்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோஸை மோஸ்ட்லி வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் பார்ப்பீங்க. மேபி உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவு நல்லா வரலாம், படிக்கலாம், லிசன் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளூயண்ட்டாக பேசலாம், இங்கிலீஷ்லேயே பிறந்து வளர்ந்த மாதிரி. பட் மெஜாரிட்டி எனக்கு தமிழ் செம்ம ஃப்ளூயன்சி, பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எல்லாமே தமிழ் தான். தண்ணி மாதிரி வரும், படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே தண்ணி மாதிரி வரும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது தமிழ் குட்டா, இங்கிலீஷ் குட்டா புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். தமிழ் கொடுத்தா ஒரு நாளைக்கு 10-15 பக்கம் படிச்சுட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் இங்கிலீஷ் கொடுத்தா ஒரு நாளைக்கு 2 pages மேக்ஸிமம், என்னால் அவ்வளோதான் முடியுது. ஃபுல் டைம் இல்லை, கொஞ்சம் நேரம் படிக்கிறோம், 1 hour படிக்கிறேன்னா ஒரு 2 pages தான் படிக்க முடியும் இல்லையா? ஸோ இங்கிலீஷில் படிக்கும் போது நீங்கள் அந்த ரீட் பண்ணுற டைமும் ரொம்ப அதிகமாகும், அது உள்ளே வாங்கிக்கவும் டைம் ஆகும். இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவோம், இங்கிலீஷை நம்ம சப்ஜெக்டாக படிச்சிருப்போம், இங்கிலீஷ் எப்பயாச்சும் பேசியிருப்போம், மேபி இன்டர்வியூலையோ இல்லைனா சம்டைம்ஸ் எங்கேயோ பேசியிருப்போம், ஓரளவு ஃப்ளூயன்சி ஓரளவு வர மாதிரி இருக்கும். பட் தமிழ் அப்படி இல்லை, தண்ணி குடிச்ச மாதிரி. தூக்கத்தில் கேட்டாலும் தண்ணி குடித்த மாதிரி தான் நம்மளுக்கு. ஸோ இங்கே புக்ஸ் படிக்கிறதுன்னு வந்துட்டால் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அது ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். சும்மா புக்ஸ் படிக்கிறதுனால இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. இது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கும், ஒரு சில ஐடியாஸ் கொடுக்கும், ஒரு ரியல் லைஃப் சினாரியோஸ் கொடுக்கும். பட் அதை அப்ளை பண்ணாத வரை எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ புக் எதுக்கு படிக்கிறதுனா அதில் இருக்கிறத படித்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வருது, இல்லை ஒரு குட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறது, மேபி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். ஸோ நம்ம அதில் படிக்கிற விஷயம் புரியணும், புரிஞ்சால் தான் அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். அந்த ஜூஸ் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு புரியணும், அதில் என்ன சொல்ல வராங்கன்னு புரியணும், அது நம்ம உள்வாங்கணும், மனசளவில் எமோஷ்னலாக அதை ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் செம்ம ஃப்ளூயன்ட். நான் பிறந்தது, வளர்ந்தது, தண்ணி குடிச்சது, எழுதுனது, எக்ஸாமே எல்லாமே இங்கிலீஷ் தான். எனக்கு இங்கிலீஷ் வந்து தண்ணி குடித்த மாதிரி. அது நான் திங்க் பண்ணுறது இங்கிலீஷில் தான். ஐம் ஆல்வேஸ் திங்கிங் இன் இங்கிலீஷ், ஐம் ஆல்வேஸ் லிசனிங் இன் இங்கிலீஷ், ஐம் ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் இன் இங்கிலீஷ், எவ்ரி திங் இன் இங்கிலீஷ்னா யூ ஜஸ்ட் கோ வித் இங்கிலீஷ். ஆர் நீங்கள் வந்து செம்ம ஃப்ளூயன்ட் தமிழ் தான் எனக்கு நல்லா வரும், அதுதான் என்னால் உள்வாங்கி படிக்க முடியும், அப்போ தான் மைண்டில் இறங்கும். இந்த மாதிரி இருக்குன்னா கோ வித் தமிழ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, எது வந்து உங்கள் முள்ள இறங்கி போய் ஒன்று நிற்க ஒன்று இருக்குங்க இல்லையா, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு இருக்குங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து செம்ம கம்ஃபர்டபுள்னா தமிழ் போய்க்கோங்க, இங்கிலீஷ் வந்து செம்ம கம்ஃபர்டபுள்னா இங்கிலீஷ் போய்க்கோங்க. பட் இது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இனிமேல் வர பாயிண்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்க போது. கரெக்டாக பாருங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஒரு லைன் படிக்கிறீங்க, அதில் ஒரு வேர்ட் மீனிங் தெரியலனா அந்த வேர்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் போய் அதோட மீனிங் ஃபைண்ட் பண்ணுவீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டென்ஸை படித்து பார்ப்பீங்க. அந்த சென்டென்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு முறை படித்து அது மீனிங் புரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரி ஒரு பேரா ஃபுல்லாக படிப்பீங்க. அகைன் அந்த பேரா ஃபுல்லாக அகைன் படித்ததான் அந்த பேராவில் என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னு புரியும். நான் அப்படி தான் படிப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இங்கிலீஷில் வேர்டுக்கு மீனிங் தெரியலனா கூகுள் ட்ரான்ஸ்லேட் போடுவேன். அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வர அந்த லைனை ஒன்ஸ் படிப்பேன், அதுக்கு மீனிங் போடுவேன், மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அகைன் அந்த பேரா ஃபுல்லாக படிப்பேன், அதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்பேன். அப்போ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எடுத்த உடனே தமிழ் மாதிரி புரிஞ்சிடாது இல்லையா. நான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக தான் பேசுவேன், பட் எனக்கு இங்கிலீஷ் நிறைய வேர்டுக்கான மீனிங் தெரியாது. பேசுகிறது வேறு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறது வேறு. ஸோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் படிப்பேன், மறுபடியும் அந்த பேராகிராஃப் ரிவைஸ் பண்ணுவோம், ஒரு பேஜ் படிப்பேன், அந்த பேஜ் அகைன் படிப்பேன். இங்கிலீஷில் படிக்கும்போது மீன்ஸ் எனக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரியாது, நம்ம ஒரு மாதிரி அதை படித்து வச்சுருப்போம். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜே ஒரு 3 முறை படித்தேன். அதுக்கப்புறம் 3 பேஜ் படிச்சுட்டு அகைன் அந்த 3 பேஜ் அகைன் படித்தேன். அப்போ தான் அதில் வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே எனக்கு புரிய வந்துச்சு.
ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஏதோ சொல்கிறாங்க, செகண்ட் டைம் ஓகே, தேர்ட் டைம் ஓகே இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு புரியுது. இதே தமிழ்னா நான் எடுத்தோடனே அதை புரிஞ்சுட்டு போயிருப்பேன். பட் ஏன் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஏன் நீங்களும் இங்கிலீஷில் படிக்கணுன்ட்டு கிளியராக பிரித்து வச்சிடறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் வந்து நம்மளுக்கு புரியுறதை தாண்டி தமிழில் காமனாக இங்கிலீஷில் படிக்கிறதுனால தான், தமிழில் படிக்கிறதுனால தான், உங்கள் மதர் டங்கில் படிக்கிறதுனால தான் அப்படின்னு பேசுவோம். ஏன்னா தான் நம்மளுக்கு தமிழில் அப்படியே தண்ணி குடிச்ச மாதிரி புரிஞ்சாலும் இந்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க எக்ஸாக்டாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் ஒரு 2-3 முறை ரிவிஷன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. பட் செம்ம பியூர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை என்ன சொல்ல வராங்கன்னா, மில்லியனர்ஸ்லாம் எப்படி மில்லியனர் ஆகினாங்க, ஒரு 500 மில்லியனர்ஸை இன்டர்வியூ எடுத்து அவங்க லைஃப்பில் கற்றுக்கிட்டதை ஒரு ஜூஸ் ஆஃப் நாலேஜாக கோர்த்து தான் இந்த புக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ட் புரியுது. அப்படின்னா இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, மில்லியனர் ஆகிறது என்ன பண்ணணும், என்ன மைண்ட் செட் வேணும், சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பர்னிங் டெசைர்னா என்ன, எப்படி ஒரு விஷயத்தை அகைன் செய்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்கன்ற ஐடியா புரிஞ்சுன்னா இந்த புக்கில் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். எடுத்தோடனே ஏதோ ஒரு புக் இங்கே பாருங்கள், சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள், திங்க் அண்ட் க்ரோ ரிச் தமிழ் இந்த மாதிரி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. என்ன சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவிங்கள், எனக்கு மோஸ்ட்லி புரியவே இல்லை. செம்ம தமிழ் இது. அடுத்தது இந்த புக்கில் என்ன சொல்ல வாங்கியிருப்பாங்கன்னா, பர்னிங் டெசைர்னு சொல்லியிருப்பாங்க. அதாச்சும் வெறித்தனமான ஒரு ஆசை இருந்தால் தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியுன்ட்டு. ஆனால் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்களேன், கொழுந்து விட்டு எறியும் ஆசைன்னு சொல்லியிருப்பாங்க. என்னது கொழுந்து விட்டு எறியும் ஆசையா, என்ன கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு ஒன்றும் புரியாது. ஆழ்மனதை தூண்டுறதுலாம் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நம்ம இதுன்றது அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. துறைசார் அறிவு, ஸ்பெசிஃபிக் நாலேஜ், இந்த மாதிரி நம்மளுக்கு செம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்ட் கான்டெக்ஸ்ட்டே புரியாது போய்டும் தமிழில் படிக்கும்போது. பட் டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்கன்ற அந்த கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி நான் தமிழை விட இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப தமிழாக இருக்கும், அதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியலன்னா அந்த எக்ஸாக்ட் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியாது போய்டும். அதில் என்ன சொல்ல வராங்கன்றது புரியாது போய்டும். செம்ம தமிழாக இருக்கும், உங்களுக்கு செம்மையாக புரியாது போகும். ஸோ இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா ஆத்தர் அவர் கற்றுக்கிட்டதை, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை, அவர் ரிசர்ச் பண்ணதை கரெக்டாக போட்டிருப்பாங்க. தமிழ் வந்து கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அது வந்து உங்களுக்கு வேறு கான்டெக்ட்ஸில் புரியலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் ஜூஸ் ஆஃப் நாலேஜ் வேணும்னா கோ வித் இங்கிலீஷ் போங்க, தட்ஸ் குட். என்னோட சஜஷன் படி. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய புக்ஸ் நீங்கள் படிப்பீங்களான்னு தெரியல. நான்லாம் வருஷத்துக்கு 2-3 புக் தான், நம்மளுக்கு அது மேலே முடியறதில்ல. லாஸ்ட் இயரில் ஒன்று தான் படித்தேன், என்னதுன்னா 4 Hour Work Week. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய புக் வந்து தமிழில் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நம்மள மாதிரி இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஒரு வருஷத்துக்கு 3-4 புக்ஸ் படிக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி செல்ஃப் ஹெல்ப் புக் தான் படிப்பேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச், மில்லியனர் ஃபாஸ்ட் லேர்ன், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி புக்ஸ் தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி தமிழில் இருக்கும். பட் நீங்கள் நிறைய படிப்பீங்கன்னா ஒரு சில புக் வந்து டிரான்ஸ்லேட் ஆகாமல் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க நம்பிட்டு இருக்காமல் இங்கிலீஷ்லேயே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா குளோபலாக 90% ஆஃப் புக் இங்கிலீஷில் இருக்கும். சரி, நான் வந்து என்னோடய சஜஷன் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு புக் படிக்கணுன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் போய் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி ஆடியோ புக் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு ஆடியோ புக் எனக்கு சத்தியமாக புரியல. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாங்க, என்ன ஒரு ஃப்ளோவில் போகிறாங்க, அது என்ன ஃப்ளோனே புரியல. அவங்க பேசுகிற வார்த்தையே புரியல. அந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறைய ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு. அந்த ஆடியோ புக்கை தொடர்ந்து 1.5 வருஷம் கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க பேசுகிறது புரிஞ்சு, இன்னொரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பேசுகிற வேர்டுக்கான மீனிங்கை கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கான மீனிங் கண்டுபிடிச்சேன். இப்படி லிட்ரலாக ஒரே ஆடியோ புக்கை 1.5 வருஷமாக கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆடியோ புக்கை முடித்தேன். அதில் பேசுகிறது புரியல, ஃப்ளூயன்ஸு புரியல, வேர்ட் மீனிங் புரியல, அந்த வேர்ட் சேர்த்துனா அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் புரியல. இந்த மாதிரி நிறைய மீனிங் தெரியாமல் அகைன் ரிப்பீட்டாக ஸ்ட்ரகிள் ஆகி கேட்டுட்டு தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆடியோ புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தமிழில் மீனிங் புரிஞ்சுது. 1.5 வருஷம் அந்த இங்கிலீஷ் புரியாததை தான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் ஒரு புக் படிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் சத்தியமாக புரியாது. அது நம்ம அகைன் படிச்சுட்டே இருந்தோங்கன்னா தமிழ் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு செம்ம ஃப்ளூயன்ஸி, அந்த மாதிரி இங்கிலீஷும் ஒரு காலத்தில் ஃப்ளூயன்ஸாக வரும். என்ன கேட்டிங்கன்னா ஜூஸ் ஆஃப் நாலேஜ் அப்படியே இங்கிலீஷில் தான் இருக்கும். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மேபி கான்டெக்ட்ஸ் மாறலாம், கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணாது போகலாம், இல்லைனா ஜென்ரலாகவே இங்கிலீஷ்
நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிறீங்க, வேறு யார்கிட்டயாச்சும் பேசுகிறீங்க, இல்லைனா உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயம் இருக்குது இங்கிலீஷ்லேயே நீங்கள் படிக்கும்போது. நான் ஆடியோ புக் கேட்டாலும் சரி, இல்லைனா ஒரு புக்கு வாங்கினாலும் சரி, தமிழ் பக்கம் போகவே மாட்டேன். இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு. நான் வந்து லிசன் பண்ணும் போதும் சரி, ரீட் பண்ணும் போதும் சரி, இன்டென்ஷனலாகவே இங்கிலீஷில் ரீட் பண்ணுவேன், இன்டென்ஷனலாகவே இங்கிலீஷில் வீடியோஸ் வாட்ச் பண்ணுவேன், இன்டென்ஷனலாகவே இங்கிலீஷ் புக் வாங்கி இன்டென்ஷனலாகவே படிப்பேன். இந்த புக்கு முடிக்க மேபி ஒரு 3-4 மந்த்ஸ் ஆனால் ஆகிட்டு போகுது. தமிழ் புக்கு ஒரு 1 மந்த்தில் முடிக்கிறேன், 4 மந்த்ஸில் முடிக்கிறேன்னா தட்ஸ் நாட் ப்ராப்ளம். அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு டைம் வேணால் எனக்கு இங்கிலீஷ் வந்து தமிழ் மாதிரி தண்ணி மாதிரி ஆகும். இப்போ நான் வந்து வெரி குவைட் நார்மல் இன் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறது ஒரு குவைட் நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. நான் பேசும்போது ரொம்ப ஈஸியாக பேசிடுறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறது, எழுதுறது, அந்த ஃப்ளூயண்ட்டாக படிச்சுன்னா மீனிங் எனக்கு எங்கேயுமே லேக் ஆகாமல் புரியணுன்ற வர நான் இங்கிலீஷ் தான் படிப்பேன். ஓகே, நான் படிக்கிறது மோஸ்ட்லி செல்ஃப் ஹெல்ப் புக் தான். பிஸ்னஸ், மணி, அதுக்கப்புறம் பீஸ் ஆஃப் மைண்ட், மீனிங் ஆஃப் லைஃப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா, நம்ம ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு விஷயம் செய்யணும். இல்லைனா இதில் நம்ம படித்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை அப்ளை பண்ணி மில்லியனர் ஆகணும் அப்படின்றதுக்கும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் புக்கை படித்து இதில் சைக்காலஜியெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங்கில் அதை அப்ளை பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ புக் படிக்கிறதுனாலையோ, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுனாலையோ, ஏதோ மோட்டிவேஷனை கேட்குறதுனாலையோ, படிக்கிறதுனாலையோ எதுவும் மாறப்படுறதில்ல. ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணாத வர. ஸோ ரியல் சக்ஸஸ் எப்படி வரும்னா த்ரூ ஸ்ட்ரகிள்ஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அன்டில் யூ டேக் ஆக்ஷன், எல்லாமே தான். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, தமிழில் படிக்கிறது இங்கிலீஷ் படிக்கிறத பெஸ்ட்டான்னு கேட்டால், உங்களுக்கு எதில் படித்தா உள்ளே இறங்குமோ அதில் படிங்க. என்ன கேட்டால் இங்கிலீஷில் போயிடுங்க. கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கிலீஷை ஃப்ளூயன்ஸை ஆக்கிடுங்க. இங்கிலீஷில் எல்லாத்தையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷில் அந்த ஆத்தர் சொல்ல வரது எக்ஸாக்டாக இருக்கும். அவர் லேர்ன் பண்ணது, ரிசர்ச் பண்ணது, அவர் கற்றுக்கிட்டது, சொல்ல வரது எல்லாமே. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்னா அவர் 500 பேரை இன்டர்வியூ எடுத்து மில்லியனர்ஸோட கோட்ஸை டீகோட் பண்ணியிருக்காரு. 4 hour ஒர்க் வீக்னா 80-20 பிரின்சிபிள். நம்மளோட 80% ஆஃப் ரிசல்ட் 20% ஆஃப் ஒர்க்லேருந்து வரும். இன்ஃப்ளூயன்ஸ்னால் எப்படி நம்மளை வந்து மார்க்கெட்டர்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி சைக்காலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும். இது மாதிரி நிறையா புக் இருக்கு இல்லையா, ஒவ்வொருமே ஒரு இன்சைட்ஸ் தரும். அதை எடுத்து ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லை உங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கும். இதுக்காக தான் புக்ஸ் படிக்கிறோம். ஸோ புக்ஸ் படிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை, அது ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணாத வரை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே மிக்ஸ் பண்ணி கேட்குறது, பார்க்குறது, படிக்கிறது தான் குட்டுன்னு நினைப்பேன். நான் ஒரே புக்கை வந்து தமிழ் ஆடியோ புக்காகவும் கேட்பேன், இங்கிலீஷ் ஆடியோ புக்காகவும் கேட்பேன், மறுபடியும் அதே புக்காகவும் படிப்பேன். ஸோ மிக்ஸ் பண்ணி கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செம்ம ஜூஸ் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறும். அல்டிமேட்டாக இங்கிலீஷ் போயிட்டிங்கன்னா செம்ம பெட்டர் என்ன கிட்டா. ஸோ இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போ. ஆல்ரெடி 10 minutes தாண்டி போயிடுச்சு. என் லேப்டாப்லேயும் சார்ஜ் போயிடுச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். என்னோட நேம் வந்து ஏகே. ஓகே, நீங்கள் என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் படிக்க போகிறீங்களா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க.